தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இந்த ரீடிங் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக இல்லை. உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் இவங்க தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைட் இருக்கும். மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜோடியில் இருக்கீங்க, இல்லைனா சாதாரண காதல் வாழ்க்கை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. எது சரியான முடிவு இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இப்போ காதலிக்கிறதா, அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு விடை தேடி தான் இந்த பயணம் போக போகுது. இதுக்கு நான் 2 டெக் வச்சுருக்கேன். நீங்கள் டெக்கோட ஃபஸ்ட் ஏதாவது இந்த கார்டை வச்சு சூஸ் பண்ணாலும் சரி, த பேக் சைட் கவரை வச்சு சூஸ் பண்ணாலும் சரி. ஐ ஹோப் யூ கேன் சி. யா, இது ஒரு டெக். இன்னொரு டெக் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த பிளாக் டெக். ஸோ இந்த டிசைனில் நீங்கள் அட்ராக்ட் ஆனாலும் சரி, இல்லை நான் 2 கார்டு இந்த பைலுக்கு ஒன்று இந்த பைலுக்கு ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். அதை பேஸ் பண்ணாலும் சரி, உங்களோட சாய்ஸ். இல்லை ரெண்டையும் நீங்கள் பார்த்தாலும் சரி. பைல் 1க்கான கார்டு வா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் டேக்கிங் திஸ் ஃபார் பைல் 1 அண்ட் திஸ் ஃபார் பைல் 2. இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓவரால் எனர்ஜி இது ஓவரால் எனர்ஜி தான். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த எனர்ஜி பொருந்தும். ஸோ இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்க இப்போ அட் ப்ரெசண்ட் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு க்ளூ. அவங்கள சுற்றி நிறைய என்ன சொல்லுது, மேபி அவங்க டிவைன் பாத்தில் இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் நிறையா டவர்ஸ் மூமெண்ட், அப்புறம் நிறையா பேர் அவங்களோட எனர்ஜியை அரிச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களால இப்போது அட் ப்ரெசண்ட் உங்களோட கவுண்டர் பார்ட்னால் உங்கள் இந்த காதல்லையோ இந்த கனெக்ஷன்லையோ ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பைல் 1 நீங்கள் நேசிக்கிற கவுண்டர் பார்ட், அது ஃபெமினாக இருந்தாலும் சரி, மேஸ்குலனாக இருந்தாலும் சரி, 7 ஆஃப் பென்டிகல்ஸ், அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கல. இட்ஸ் பிளாக்ட். அது ஏங்கிறது நம்ம பார்க்கலாம். பட் இப்போ அவங்க இருக்கிறது இந்த பிளாக் எனர்ஜியில் தான். அவங்க பவரை ரீகெயின் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க எனர்ஜியை சுரண்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட எனர்ஜியில் நிற்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ உங்கள் எனர்ஜிக்கு அவங்களுக்கும் மேட்ச் இல்லை. ஸோ இப்போது நீங்கள் யாரையாவது மேட்ச், ஓ மை காட் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்கவுங்க கவுண்டர் பார்ட்டி இல்லை. பைல் 2 பார்த்திங்க அப்படின்னா, அவங்க இப்போது ஆங்கர் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ரிலீஸிங் எவ்ரி திங். அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிட்டு இருக்குது. ஆனால் அதே சமயம் பேராசைப்பட்டாங்கன்னா அவங்களால இந்த டிவைன் ஜேர்னியை பண்ண முடியாது. ஸோ தே மேபி இன் அ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஸோ இந்த 2 பைலுக்கும் இருக்கிற உங்களோட கவுண்டர் பார்ட் இப்போ ஒரு தெளிவான நிலையில் இல்லை. அதுதான் உங்களுக்கு மெயின் க்ளூ இந்த பிரபஞ்சம் கொடுக்க நினைக்கிறது. ஸோ தே ஆர் நாட் having any clear thought, or they don't have any clear idea about you or about this connection. அது ரொம்ப முக்கியம். இப்போது தமிழ்லையும் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒரு சரியான முடிவோ தெளிவோ இல்லை இப்போது இந்த கனெக்ஷனை பற்றி. ஸோ நம்ம பைல் 2ஓட டெக்கை இந்த பக்கம் வைப்போம். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இல்லைனா ட்ரெயிட், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இவங்க தான், யோ மை காட், ஓ அப்படின்னா அந்த பர்சன் இல்லையா, இந்த பர்சன் தானா அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டிக்கு நீங்கள் வருவீங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 1க்கான கவுண்டர் பார்ட்டோட ட்ரெயிட் என்ன, முக்கியமான குணாதிசயங்கள் என்ன, எப்படி அவங்க இவங்க தான் என்னோட ஆள் அப்படின்னு கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இட் இஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜர்னி, சோல்மேட் ஜர்னி, எதுவாக இருந்தாலும் ஓ மை காட் திஸ் இஸ் மை பர்சன் அப்படிங்கிறத எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் கைடஸ். ஏன்னா தப்பான விஷயங்கள் பண்ணி அவங்க திரும்ப ஒரு ஹார்ட் பிரேக் அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷன். ஸோ ப்ளீஸ் கைட் தம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஓகே, மெயின் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெமினன். நீங்கள் உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ண, இப்போதைக்கு உங்களை காதல் நோக்கி போக சொல்லி கைடன்ஸ் இல்லை. ஸோ இப்போ யாராவது அட் ப்ரெசென்ட் உங்கள் எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் நாட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அவங்க இப்படியே இருந்தாலும் இல்லை ஐ ஆம் இன் டீப் லவ் அப்படின்னாங்கன்னா சூன் தே ஆர் கோயிங் டு பெட்ரே யூ. ஸோ ஐ நீட் டு பி ஃப்ராங்க். ஏன்னா இந்த கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இங்கே குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இப்போதைக்கு நீங்கள் ஒரு வாரியர் எனர்ஜி. யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. யூ ஆர் வாக்கிங் அவே ஃப்ரம் சம்திங், ஃப்ரம் த லவ். இப்போதைக்கு யூ ஆர் கைடட். ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் இந்த மாஸ்குலின் நினச்சிங்க ஹீஸ் கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு. ஆனால் அவங்க இன்னும் ப்ரப்போஸே பண்ணல, இல்லைனா அவங்க அந்த கனெக்ஷனை இன்னும் கிரவுண்ட் பண்ணலை, இல்லைனா ரொம்ப ஹெசிடன்ட் எனர்ஜி, ரொம்ப ஹேஸ்டி எனர்ஜி, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க எமோஷ்னலாக ஸ்டேபிள் கிடையாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த காதலை யூ ஆர் லைக் அ கிவர், யூ ஆர் லைக் பீம் ஆஃப் லவ். உங்களுக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். அதுவும் அள்ளி இறைக்கிற கேரக்டர். See, if you love somebody, you really love them. You take care of them.
அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, தே ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். ஏன்னா உங்கள் காதலுக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. உங்கள் அன்புக்கு ரியலி டு பி ஃப்ரேங்க் உங்களோட அன்புக்கு நிறைய சக்தி இருக்குது. அது இவ்வளோ நாளாக இந்த மாஸ்குலினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தது. மேபி அதை வந்து இந்த மாஸ்குலின் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வார்ம்த் யூ கிவ் டு திஸ் மாஸ்குலின் இஸ் அன்கம்பேரபிள். அது எதோடையும் ஒப்பிட முடியாது. அது இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும். பட் அவங்க வந்து கிரவுண்ட் பண்ணவே இல்லை. இப்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா, இந்த காதலை விட்டு விலகி போகிறதுக்கு. மேபி யூ புட் லாட் ஆஃப் எஃபர்ட். இல்லைனா வந்து நீங்கள் நினச்சிங்க தான் எதிர்காலம் அப்படின்னு யூ ஸோ டீப்லி இன் டு திஸ் கனெக்ஷன். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கலாம். அதான் ஸ்பிரிட் சொன்னாங்க, இது உங்களோட கனெக்ஷன் இல்லை இப்போதைக்கு, ஃபார் ஷுர். இந்த நொடி இந்த கனெக்ஷன், நீங்கள் இருக்கிற இந்த ப்ரெசண்ட் லவ் இஸ் நாட் யுவர் டெஸ்டன்ட் கனெக்ஷன். மேபி ஃப்யூச்சரில் அதை மாறலாம். இப்போது பிரபஞ்சம் சொல்கிறாங்க நோ, திஸ் அ கிளியர் நோ. இப்போ நீங்கள் யாரோட எந்த கனெக்ஷனில் இருந்தாலும் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் இன் த எண்ட். ஸோ செக்யூர் யுவர் ஹார்ட். இது வந்து உங்கள் ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்களே எஸ்கேப் ஆகி போகிறது. என்ன பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்யூர் யுவர் வேர்ல்ட், கிரியேட் யுவர் ஓன் அபண்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எண்டிங் சம்திங் நியூ பிகினிங். ஸோ இந்த நியூ பிகினிங் வந்து நான் ரிவர்ஸில் பார்க்கும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வேர்ல்ட் கார்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன் ஒரு கோழை, அவங்களால அவங்க பவரை ரீகெயின் பண்ண முடியுமானா நியர் ஃப்யூச்சரில் நோ. அதனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க ஓகே ஐம் ஸ்லிப்பிங் சம்திங். ஓகே லெட்ஸ் ஃபோக்கஸ். இந்த ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட எனர்ஜி, இந்த ஸ்ட்ராங் ஃபெமினன் எனர்ஜி, யூஆர் லைக் லயனஸ். இந்த மாஸ்குலினுக்கு வந்து இன்னும் அவங்களோட முதுகெலும்பே எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்காங்க. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் பட் ஹீ இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப். அவங்களுக்கு அந்த முதுகெலும்பு அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ஹி டசன்ட் நோ அபவுட் இட். நான் ஏன் ஹீன்றனா, நீங்கள் ஃபெமினன் எனர்ஜிங்கிறனால. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ மேட்ச். ஏன்னா உங்களோட உலகத்துக்கும் உங்களோட தைரியத்துக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் இருக்க போகிற ஒரு வாழ்க்கைக்கும் திஸ் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பர்டன். அதனால ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு விஷயத்துக்காக தான் இதை வந்து பிரேக் பண்ணுறோம். நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஓன் சந்தோஷம், செல்ஃப் லவ், ஹாப்பினஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ, நான் வந்து தப்பான வழியில் போய் சந்தோஷத்தை தேட சொல்லலை. அதாவது ஜென்யூனாக. ஃபார் எக்ஸாம்பிள், if you feed a dog, if you feel very happy, then do it. If you love traveling, do it. அதாவது எதெல்லாம் வந்து இட்ஸ் ஜென்யூன் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். உங்கள் இன்டெகிரிட்டிக்குள்ளே எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் சொசைட்டியோட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் திஸ் இஸ் நாட் அலோயிங் யூ டு go to a pub or party and enjoy your life and sleeping around. இது வந்து அக்செப்டபிள் இல்லை ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். ஏன்னா லாயல்ட்டி அண்ட் தட் சேஸ்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்களை இங்கே ஸ்பிரிட்ஸ் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் இருக்க சொல்கிறாங்க. உங்கள் காதலை கொஞ்சம் நாளைக்கு பூட்டி வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போது காதல் பேஸ்டாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எமோஷனலாக முடிவு எடுப்பீங்க. இப்போதைக்கு உங்களை ரேஷ்னலாக, அதாவது அறிவு சார்ந்த முடிவை தான் எடுக்க சொல்கிறாங்க. ஏன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணும். நீங்கள் எந்த இடத்த தான் யூஆர் எண்டிங் திஸ் ட்ராமா. இந்த வந்து கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த ட்ரூத். இந்த கையால் ஆகாத, ரொம்ப சுயநலம் பிடிச்ச, முதுகெலும்பில்லாத ஒரு நத்தை கூட கொஞ்சம் அது முதுகில் ஒரு ஓடு தூக்கிட்டு அது கஷ்டப்பட்டு நகரும். ஐ காண்ட் கம்பேர் எனி திங் வித் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி பிகாஸ் திஸ் இஸ் நாட் an acceptable masculine energy. இது வந்து போலி, ஃப்ராடு, ஃபேக் எனர்ஜி சொல்லுவாங்கள்ல, ஃபேக் இட் டில் யூ மேக் இட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. இது வந்து நிரந்தரமான தைரியமோ நிரந்தரமான ஒரு முடிவோ எடுக்கக்கூடிய எனர்ஜி கிடையாது. இது காரியம் ஆகணும் அப்படின்னா he won't think twice to fall into someone's feet. ஸோ such a low self esteem இருக்க ஒரு பர்சன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பிகாஸ் யூ ஆர் த குயின். ஆப்வியஸ்லி குயின் ஆஃப் சோல்ஸ் வந்து கொஞ்சம் தவறுனாலும் வந்து அப்படின்னு ஒரு முறைச்சிட்ருக்க ஒரு ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இது செட் ஆகாது. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, வாக்கவே என் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு யூ ஆர் எமிட்டிங் தட் லவ். உங்களோட செல்ஃப் லவ்வை நீங்கள் எமிட் பண்ணுறீங்க. தட் இஸ் கோயிங் டு அட்ராக்ட் திஸ் நியூ லவ். இந்த புது பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஹீ இஸ் கோயிங் டு பி யுவர் எக்ஸாக்ட் கவுண்டர் பார்ட். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு அன்பு தரத்துக்கு
தயாராக இருக்க ஒரு மேஸ்குலின் எனர்ஜி. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா, எப்படி ரிவர்ஸில் பார்த்தா இட்ஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ நம்ம இப்போது நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த காதல் வேறு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி திஸ் இஸ் அ நியூ பர்சன். இன் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ் இந்த மேஸ்குலினுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்பார்க், போதுண்டா நான் கோழையாக இருந்தது, எனக்கு இந்த காதலை நான் கைவிட முடியாது, டேய் உள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பு அப்படின்னு யாராவது தட்டி எழுப்பிட்டு வந்தால் ஹி மே ஹாவ் யூ. இந்த கனெக்ஷன் வந்து, அதாவது இந்த நியூ கனெக்ஷன், இந்த நியூ எனர்ஜி உங்களோட பாஸ்ட் கனெக்ஷன் தான். இது வந்து ஒன்றும் புதுசாக வரப்போகிறது இல்லை. ஸோ டோன்ட் பேனிக். 4 of Swords, யூ ஆர் ரெஸ்டிங். ஏன்னா உங்களுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. மூன், இல்லூஷன், யூ ஆர் ட்ரஸ்டிங் யுவர் இன்ட்யூஷன், யூ ஆர் ஆல்வேஸ் கைடட். இங்கே பார்த்தீங்கன்னா 6 of Cups, இந்த எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. இந்த எப்போ வரும் அப்படின்னா, திஸ் மேபி யுவர் பாஸ்ட் ஃப்ரெண்ட், இல்லைனா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இல்லைனா வந்து அவங்களுக்கு உங்களை தெரியும், அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நாளாக மீட் பண்ணிக்கல, பட் ஆல் ஆஃப் த சடன் யூ ஆர் கோயிங் டு மீட் தெம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பார்க் ஆகும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பாஸ்ட் லைஃப் சோல்மேட் கனெக்ஷன், இல்லைனா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ இது கண்டிப்பாக இந்த ஜேர்னி இந்த ஜென்மத்தது சார்ந்தது அல்ல. இது முடியறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து தேவ ரகசியமாகவே விட்டுறலாம், நம்ம அங்கே போகலை. மேபி ஐ வில் ட்ரை டு பிக் அப் தட் எனர்ஜி லேட்டர், பட் நவ் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் ரீடிங். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப், அதாவது மேபி யூ ஆர் கோயிங் டு பை அ பெட். இப்போதைக்கு இந்த 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 தனிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணதுக்கு மேபி யூ ஆர் கைடட் டு ஹேவ் அ பெட். இல்லைனா உங்களோட பெட் வந்து உங்களுக்கு நிறையா மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மேபி யூ லாஸ்ட் அ பெட், தட் பெட் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட். அதுவும் ஒரு மெசேஜ் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கேயும் ஒரு ஆர்டு இருக்குது. யூ ஆர் அ ப்ரொடெக்டர். மேபி உங்களுக்கு ஒரு நல்ல பர்பஸ் இருக்குது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த கோழையை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறாங்க. பிகாஸ் லாங் ரனில் திஸ் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் எனர்ஜி. இது வந்து உங்களை கீழே இழுத்து விடும், உங்கள் காலை பிடிச்சி இழுத்துக்கும். ஏன்னா அதுக்கு தேவைன்னா அது உங்களே போட்டு மேலே மிதித்து ஏறி மேலே வர பார்க்கும். அங்கே அதுக்கு காதல் கண்ணுக்கு தெரியாது, பணமோ இல்லை பதவியோ தான் கண்ணுக்கு தெரியும். அப்படி ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு எத்திக் இல்லாத ஒரு லெட் மீ டெல் த ட்ரூத் ஜென்மம். ஸோ இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஸோ இப்போது நீங்கள் எமோஷன்ஸ், இந்த மூன், இந்த சீக்ரெட்ஸ் பார்க்குறீங்க, யார் டார்க் யார் லைட். இந்த மூன், அதாவது இந்த டார்க் நைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இது வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஆர் ட்ரௌனிங் இன் எமோஷன்ஸ், இல்லைனா வந்து யூ கேன் கிளியர்லி சீ த்ரூ அதர்ஸ் எமோஷன்ஸ். அதெல்லாம் இன்ட்யூஷன். இது வந்து உங்களோட இன்ட்யூஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணுது. இந்த 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 தனிமை, ஏன்னா இந்த சோகம், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் இஸ் அப் டு யூ. ஒரு இண்டிவிஜுவலோட ஹேண்ட்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் வருவாங்க. சிலர் வந்து ஓகே அதை வந்து ஒரு சேலஞ்சை எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. ஒரு சிலருக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நீங்கள் தான் டிவைன் ஃபெமினின், யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் திஸ் மேஸ்குலின் இஸ் கோயிங் டு ஃபால். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச். இப்போது ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியேட் யுவர் ஓன் செக்யூர்ட் வேர்ல்ட். இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகிறவங்க ஒன்லி த கிங் ஆஃப் கப்ஸ். அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸில் என்றைக்கு பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். உங்களுக்கு தெரியும், இவங்களை ஆல்ரெடி தெரியும், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், த 9 of Cups. அவங்கள பார்த்தோன்னே யூ ஆர் கோயிங் டு ஃபீல் கம்ப்ளீட். ஓ மை காட், திஸ் இஸ் மை பர்சன் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி இவங்க வந்து உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்து வர ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப நாள் அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மேபி சீக்ரெட் அட்மைரராக கூட இருக்கலாம். உங்களை தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்கலாம். அவங்க வந்து அவங்க காதலை சொல்லாமே இருந்திருக்கலாம். இப்போ வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுக்காக இப்போ இந்த குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பழைய காதல் வெளியில் தள்ளுறதுக்கு மட்டும்தான். புது காதல் வரும்போது லாஜிக்காக யோசிச்சுட்டு அதை வந்து எனர்ஜெட்டிக்காக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். உங்களோட லாஜிக்கும் உங்களோட ஹார்ட்டும் இந்த எனர்ஜி, நீங்கள் யூ ஆர் எமிட்டிங் தட் லவ், அந்த லவ் வந்து சரியான ஆளை தான் கொண்டுட்டு வரும். பட் ஈவன் தோ அப்படி வந்தாலும் இங்கே லாஜிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இஃப் இட் இஸ் எ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, காமிக் எனர்ஜியும் இருக்கும், அவங்க உங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி காஷியஸ். இதுதான் நீங்கள் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு க்ளூ.
அவங்க எப்படி அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்பிரிட்ஸ்? எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? 10 of Pentacles, 2 of Cups, you know, Wheel of Fortune. You will be directed, feminine. நீங்கள் வந்து இது கண்டுபிடிக்க தேவையில்லை, ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, குழப்பிக்க தேவையில்லை. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. கோ வித் த ஃப்ளோனா உங்களோட டார்கெட், உங்களோட எய்ம், அதை ரீச் பண்ணுங்கள். எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அவங்களோட காதல் இதுதான் அப்படின்னா, அவங்க உங்கள் மேலே வந்து அன்பை இறைப்பாங்க. அதாவது அவங்களோட இன்டென்ஷன் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் இருக்கும். இந்த வந்து உங்களை கூட்டிகிட்டு ஊர் சுற்றுறதோ இல்லை வந்து உங்களை வந்து ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அவங்களோட இன்டென்ஷனாக இருக்காது. அவங்க உங்களை பார்த்தோன்னே இங்கே பாருங்கள், 6 of Cups நீங்கள் மீட் பண்ணுறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் தட் எனர்ஜி. இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா 10 of Pentacles. அவங்க எடுத்துனுமே உங்ககிட்ட கேட்குறது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி தான். ஸோ பியூர், ஸோ இன்னசென்ட் எனர்ஜி. உங்களுக்கு தெரியும் 2 of Cups, யூ ஆர் ட்வின் ஃப்ளேம், எக்ஸாக்ட் கவுண்டர் பார்ட் 2 of Cups. யூ நோ இட், யூ நோ திஸ் இஸ் த பர்சன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது இந்த 10 of Pentacles எப்போ வரும் அப்படின்னா, வென் யூ ஃபேஸ் சேலஞ்சஸ். அதாவது நீங்கள் ஒரு வாழ்க்கையில் கடந்து போகும்போது ஒரு இடத்துல போய் நிற்பீங்க. அது வந்து கடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்து தனிமையாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமா, மேபி அது ஒரு கடல்னு வச்சுக்கோங்களேன். கடலில் இந்த பக்கம் வந்து இன்னொரு தீவுக்கு போகிறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் ஜேர்னி. யூ மே ஃபீல் வெரி டயர்ட். இல்லைனா வந்து தனியாக ஓடி ஓடி சலிச்சு போயிருக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களோட விதியை திருப்ப போகிறாங்க. எப்படின்னா, இந்த பயணத்தை நீங்கள் தனியாக போக போகிறதில்ல, அதுக்கான துணை தான் இங்கே. நீங்கள் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேலன்ஸ்டாக, அதாவது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது உங்களுக்கு தேவையானதை நீங்களே திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீங்க. அதாவது நீங்கள் திருப்புற திசைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்பும். லைக் எ ஷிப், லைக் அ வெஹிக்கிள். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக, ரொம்ப வந்து மெச்சூர்டாக இருப்பீங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் காதலில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, ஆப்வியஸ்லி யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் வார்னு சொல்கிறது வந்து லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ், அப்டக்கிள்ஸ். ஏன்னா குயின் வந்து ஓரளவுக்கு பொசிஷனில், அத்தாரிட்டியில் ஆல்ரெடி இருக்கிறவங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு ரீச் பண்ணி நீங்கள் வந்து ஓகே, மை லைஃப் இஸ் செட்டில்ட், ஐ எம் ஹாப்பி. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, இல்லைனா ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் எடுக்க போகிறீங்க, இல்லைனா வாழ்க்கையை ஒரு அட்வென்ச்சரஸாக மாற்றிக்க போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யூ மே ஃபீல் அலோன். இல்லைனா வந்து ஓ மை காட், நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய பண்ணிட்டேன், ஐ திங்க் ஐ எம் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு வந்து உங்களோட ஜேர்னியை துணையோடு தான் அனுப்ப போகிறாங்க. இந்த கடலை நீங்கள் தனியாக கடக்க போகிறதில்ல. வாழ்க்கைங்கிற கடலை நீங்கள் நிச்சயமாக தனியாக கடக்க போகிறதில்ல. வென் யூ பிளான் பிக், உங்களோட பிளான் வந்து அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஹாவ் அ பிக் பிளான், பிக் டிசையர், பிக் கோல்ஸ். உங்களால் அச்சீவே பண்ண முடியாது அப்படிங்கிற கோல்ஸை வைங்க. ஸோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இஃப் யூ புட் யுவர் எஃபர்ட் அண்ட் இஃப் யூ புட் யுவர் மைண்ட் தேர். செட் இன்டென்ஷன்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கிளாரிட்டி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது, பிகாஸ் யூ ஆர் த டிவைன் ஃபெமினின். ஸ்பிரிட் சொன்னாங்க யூ நோ த ஆன்சர் ஆல்ரெடி. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நவ் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், யுவர் க்ரோத். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாக்ட் கவுண்டர் பார்ட்டை மீட் பண்ண போகிறீங்க. இட்ஸ் நாட் நவ். இப்போ யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க, நீங்கள் வந்து வேகமாக தலையாட்டி நோ 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 மை லவ் இஸ் நாட் கோயிங் டு பேக் ஸ்டாப் மீ அப்படின்னு ஒரு மேபி ஃபியூ மந்த்ஸ் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கத்தி இல்லை 10 கத்தி சுருவப்பட்டிருக்கும் உங்கள் முதுகில். அதை எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பி காஷியஸ். அதாவது சந்தேகப்படுறது தப்பில்லை, அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் சந்தேகத்தை தாண்டின நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேலே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் அங்கேயே நின்றுக்கோங்க, அதுக்கு மேலே தாண்டி போகாதீங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு காதல் ஒரு டைம் பாஸாக வச்சுருக்காங்களா, இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். இஃப் திஸ் இன்டென்ஷன் இஸ் ஸ்லீக், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னா, ஸோ தட்ஸ் த டவுட் பாயிண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ திஸ் அ வார்னிங். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை கண்டுபிடிக்கணும். அட் ப்ரெசண்ட் தட்ஸ் நாட் இன் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியில் இருக்கிற எனர்ஜியை வந்து யூ ஹாவ் எண்டட் ஆர் யூ ஆர் எண்டிங். ஸோ அந்த பாஸ்ட் பர்சன் இந்த புது பர்சனாக வரத்துக்கு ரேர் கேஸஸில் தான் நடக்கும். அதுவுமே நடக்கணும்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணி யூ நீட் டு ஃபீல் ஹாப்பி ஈவன் வென் யூ ஆர் அலோன். நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷத்துக்காக யாரையும் ரிலே பண்ணாமல், கரியர்லேயும் யாரையும் ரிலே பண்ணாமல் ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கும். ஸோ திஸ் இஸ் அ க்ளூ. லெட்ஸ் மூவ் ஆன் டு pile 2.
பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்து ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் இல்லைனா வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல், அது டார்க் நைட் ஆஃப் த சோல்னால் அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்காங்க. அட் ப்ரெசென்ட் அவங்க வந்து உங்கள் எனர்ஜியில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, ஹீ இஸ் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் பெயின். நீங்கள் வந்து த எம்ப்ரஸ் எனர்ஜி, யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ இது உங்களோட எனர்ஜி அட் ப்ரெசென்ட். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இவங்க தான் என்ன ட்ரைட்டை வச்சு எந்த சுச்சுவேஷன் தட் ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர் ரொம்ப முக்கியம். ஐம் நாட் டேக்கிங் தட் கார்ட், ஏன்னா நான் கொஷினே கேட்கல. ஓகே ஸ்பிரிட்ஸ், பைல் 2 அவங்க பர்சன் எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? இதுதான் அவங்களோட ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் இல்லைனா லவ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? விச் ட்ரைட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட்? எந்த ஒரு குணாதிசயம் இல்லைனா ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்? எண்டிங் எந்த விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்? எந்த விஷயம் இவங்க தான் என்னோட கவுண்டர் பார்ட் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க முடியும்? பைல் 2 எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க அவங்களோட கவுண்டர் பார்ட்டை? திஸ் இஸ் டு அவாய்ட் ஹார்ட் பிரேக். ப்ளீஸ் கைட் அஸ் ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க இவங்க தான் என்னோட கவுண்டர் பார்ட் அப்படின்னு? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், விச் ட்ரைட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். குயின் ஆஃப் கப்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், எப்படி அவங்க அவங்களோட கவுண்டர் பார்ட்டை கண்டுபிடிப்பாங்க? ஒன் ட்ரைட் ஆஃப் விச் திங் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட்? ஓ கேரக்டர் ஓ சிச்சுவேஷன், எந்த விஷயத்தை வச்சு அவங்க கவுண்டர் பார்ட்டில் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? When you stand in your power, which trait spirits please? Which trait? எந்த ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்? எந்த ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட் ஆகும்? வா பாட்டம் டெக்கில் 3 of Wands எனர்ஜி. ப்ரிப்ரேஷன், ப்ராக்ரஸ். மேபி நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள மீட் பண்ணுவீங்க. இல்லை when you travel you are going to meet your counterpart. Yes, leap of faith. இங்கே வந்து டஃப் சைக்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் கவுண்டர் பார்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன் முடிஞ்சிடும். எண்டிங், ஒரு பெயின்ஃபுல் எண்டிங். மேபி உங்கள் லைஃப்பில் அந்த பெயின்ஃபுல் எண்டிங் இருக்கும், இல்லைனா இந்த மேஸ்குலின், அதாவது மேஸ்குலின் எனர்ஜி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இருக்கும். ஏன்னா இது வந்து 9 of Swords எனர்ஜி, இது 10 of Swords எனர்ஜி. இது வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த அந்த சுச்சுவேஷனை எண்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் ஒரு வார்னிங் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் பேராசைப்பட முடியாது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் ஆசைப்பட முடியாது. பிரபஞ்சம் வந்து உங்களை எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகும். அது வந்து ஒரு வார்னிங் இருக்குது. அது வந்து வேலையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சேஸ் பண்ணிட்டு போகிற மணியாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், யூ நீட் டு கீப் எவ்ரி திங் இன் செக். அது வந்து ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சோகத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வரும். ட்ரைட். நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த எண்டிங்னால யூ மே ஃபீல் அப்செட், இல்லைனா இந்த எண்டிங்னால நீங்கள் இந்த காதலோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கல. இது வந்து உங்களுக்கு கரியரில் எண்டிங்காக இருக்கலாம், இல்லைனா உண்மையிலேயே ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபெயில் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை இது வந்து நீங்கள் நேசிக்கிற பர்சனோட வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் ஒரு எண்டிங், அதனால் நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பில்ட் மில்க். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ள 2 of Cups பின்னாடி இருந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கல. அந்த காதலையும் அந்த அன்பையும் நீங்கள் பார்க்கல. இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட் ஈவன். ஏன்னா நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. ஸோ யூ ஆர் நாட் சீயிங் இட், இல்லைனா யூ ஆர் நாட் கன்சிடரிங் தட் பர்சன் ஆஸ் யுவர் கவுண்டர் பார்ட். ஆனால் வந்து பளிச்சுன்னு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இவங்க தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு வரும். இந்த விஷயம் என்ன புரியும் வரும் அப்படின்னா, இந்த சந்தோஷம் மேபி அவங்கள பார்த்தா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபீல் ஹாப்பி. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காதலாக மலரும். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி அலோன், இல்லைனா யூ ஆர் கோயிங் டு ஃபீல் அப்செட்,
ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு துரோகமோ இல்லை வந்து ஒரு வீழ்ச்சியோ நடந்திருக்கு. யூ ஆர் எண்டிங் தட். அப்புறம் வெளியில் வரும்போது நீங்கள் இன்னுமே சோகமாக இருக்கீங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், எந்த ஒரு முடிவாகவும் இருக்கலாம். அந்த எண்டிங்கில் நீங்கள் அப்செட்டாக இருக்கும்போது இந்த காதல் உங்கள் பின்னாடியே இருக்குது. அதை வந்து நீங்கள் மேபி எனர்ஜெட்டிக்கலாக ஃபீல் பண்ணலாம். ஆஃப்டர் பாயிண்ட் வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கும். மேபி அவங்க கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களோட வெளியில் போகிறது உங்களுக்கு பிடிக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க. பட் கண்டும் காணாமல் வந்திருப்பீங்க. பட் கிராஜுவலாக அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து இந்த காதலாக உருவாகும். ஸோ நீங்கள் ஒரு மேபி சம்மரில் அவங்கள மீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு பார்ட்டி, இல்லைனா ஒரு வெட்டிங், இல்லைனா ஒரு செலிப்ரேஷனுக்கு நீங்கள் போகும்போது மீட் பண்ணலாம். இல்லைனா பீச்சுக்கு போகும்போது மீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஆர் ட்ராவலிங். வென் யூஆர் ட்ராவல் யூ ஆர் கோயிங் டு மீட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து கூட நடக்கலாம். நீங்கள் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணி போகலாம். அந்த ஊரில் ஒரு பீச் இருக்கலாம். சப்போஸ் பீச்சில் அவங்கள நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியாது யூ ஆர் கோயிங் டு மீட் த சேம் பர்சன் இந்த பார்ட்டி அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் அ ஸ்டோரி. இது வந்து உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு காட்டுவாங்க. அம்மா தாயே இதுதான் உன்னோட கவுண்டர் பார்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் பார்க்காம போனாலும் ஸ்பிரிட்ஸ் வந்து திரும்ப திரும்ப உங்களை சுற்றி எங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, யூ ஸ்டார்ட் ஃபீலிங் குட் அபவுட் யுவர் செல்ஃப். அவங்க பக்கத்தில் இருக்கும்போது யூ வாண்ட் டு ஃபீல் குட். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டு தான் இந்த பார்ட்டிக்கு போக போகிறீங்க. இல்லை இது வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டுக்காக நடக்கிற ஒரு செலிப்ரேஷனாக கூட இருக்கலாம். ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ், இல்லைனா ஜாபில் ஒரு ப்ரமோஷன், இல்லைனா வந்து ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரிப் போகும்போது நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு பற்றி இன்செக்யூரிட்டிஸ் இருக்காது அப்போது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வென் யூ ஆர் ஃபீலிங் கான்ஃபிடென்ட், நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்போ இல்லைனா ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. அங்கே வந்து மேபி யூ ஹவ் எண்டட் சம்திங். மேபி இது ஒரு டிவோர்ஸாக கூட இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இல்லைனா ஒரு வேலையை விட்டுட்டு ரொம்ப கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு ஜாப் தேடி போகிறீங்க. இப்போது வந்து யூ ஆர் நாட் இன் த மூட் ஆஃப் யூ ஆர் நாட் இன் லவ் மூட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவன் வந்து உங்களை அப்படியே தூரமாக இருந்து குறுன்னு பார்த்துட்ருக்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேபி இரிட்டேட்டிங்காக கூட இருக்கலாம் ஃபஸ்ட்டு. பட் யூ ஆர் கோயிங் டு அடாப்ட் தட் எனர்ஜி. ஏன்னா அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிராஜுவலாக அவங்களோட அந்த ஒரு வார்ம்த்தை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்து கிராஜுவலி யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் மை கவுண்டர் பார்ட், திஸ் இஸ் மை லவ், டிவைன் சென்ட் கவுண்டர் பார்ட். ஹார்மனி அது வந்து தானாக நடக்கும். நீங்கள் எதையுமே வந்து கவலைவே பட வேண்டாம். நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க், இங்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை என் பண்ணிவிட்டு யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட், யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் சஃபிஷியன்சி, ஓகே ஐ எம் குட், வெல் ஐ அச்சீவ்ட் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு கொஞ்சம் இது ஈகோயிஸ்டிக்காக இல்லை, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது தான் இந்த லீப் ஆஃப் ஃபேத் மை குட்னஸ், இந்த ஃபூல், த நியூ பிகினிங் இந்த காதல் வாழ்க்கையில் வரப்போகுது. ஸோ இதுதான் க்ளூ. இவங்க இப்படி தான் மீட் பண்ண போகிறீங்க. இதுதான் அவங்களோட ட்ரெயிட் வந்து இதுதான். யூ நோ தட் ஸ்பார்க். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து இல்லை நான் வந்து கரியர்லாம் இன்னும் இல்லையே, நான் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இப்போது அந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வராது. வென் யூ ஃபீல் சஃபிஷியன்ட், வென் யூ ஃபீல் குட் இனஃப் அபவுட் யுவர் செல்ஃப், அப்போ தான் இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். அப்போ தான் உங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். ஸோ கிராஜுவலாக தான் நீங்கள் இங்கே போக போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துனே வந்து பெரிய ஆஃபர்லாம் இருக்க போகிறதில்ல. ஹார்ட் ஒர்க், ரொட்டீன், இதில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனாக இருப்பாங்க அவங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொட்டீனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஆள், ரொம்ப அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்க பர்சன். அவங்க வந்து ஹார்ட்க்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின், மேபி உங்களோட ஹையர் அத்தாரிட்டியாக கூட இருக்கலாம். ஏன்னா கிங் எனர்ஜி, பிஸ்னஸ் ஓனர், சம் அஃபீஷியல், ஹையர் அத்தாரிட்டி, ஜட்ஜ், ரொம்ப ஃபேமஸ் பர்சன், லீகல் சைடு இருக்க ஆள், இல்லைனா வந்து ஆர்மி. ஸோ இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்க போகிறாங்க. இனிஷியலாக வந்து நீங்கள் உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்து ஓப்பன்லாம் பண்ண மாட்டாங்க. ஹீ இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கம் அண்ட் டெல் யூ தட் ஹோ மை ஸ்வீட் ஹார்ட் அப்படிலாம் பேச மாட்டாங்க. பட் ஹீ இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூ. எப்படி அப்படின்னா நிறையா அவங்க வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப செல்ஃப் சென்டர்ட். அவங்களுக்கு வந்து ரொட்டீன், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். பொய் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நேர்மையான ஆள். அந்த ட்ரெயிட் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து உங்களை சேஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஹீ நோஸ் தட் ஹீ லைக்ஸ் யூ.
மேபி இது வந்து அவங்களுக்குமே உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதுதான் காதலான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மேபி ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் எண்டிங் மேபி. ஸோ கிராஜுவலாக தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் பாயிண்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபீல் கான்ஃபிடென்ட் ஓகே. அப்படிங்கும்போது தான் இந்த மேஸ்குலின் எனர்ஜி இட்ஸ் கோயிங் டு பி என்ன சொல்கிறது, ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் உங்கள் கனெக்ஷன். இந்த ட்ரமாட்டிக்கெல்லாம் எதுவும் உங்கள் கனெக்ஷனில் இருக்காது. இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியாது. ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறீங்க. ஓகே, ஐம் ஃபீலிங் குட் வென் ஐ எம் அரவுண்ட் யூ. என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறது அந்த ரிலேஷன்ஷிப்னு பேசும்போது ஒய் டோன்ட் வி கெட் மேரிட் அப்படின்னு தான் ரொம்ப அந்த மாதிரி ஓப்பன் கான்வர்சேஷன் தான் இருக்குமே தவிர நீங்கள் வந்து உடனே ஃப்ளவர் கொடுத்து மண்டி போட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சினிமேட்டிக்காக ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி அந்த பர்சன் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கார்டு நார்சிஸ்டிக் எனர்ஜியும் சொல்லும், பட் நாட் அட் ஆல், ரிவர்ஸில் இருந்தால் தான். ஸோ கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருப்பாங்க. பட் நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்போது ஹீ இஸ் லைக் அ பேபி. சன் கார்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி லைக் ஃபன் ரைட். நிறையா வெளியில் போவீங்க. யூ ஆர் கோயிங் அவுட் அ லாட். மேபி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப். யூ கோ அவுட் டுகெதர், ஸ்பெண்ட் டைம் டுகெதர். இப்படி தான் கிராஜுவலாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். நீங்கள் வந்து பார்த்து ஒரு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் பெட்ரேயல், இல்லைனா வந்து மேபி இந்த மேஸ்குலின் எனர்ஜிலையும் வந்து நிறையா காயங்கள் இருக்கலாம். அதனால் ரெண்டு பேருமே ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. யூ சப்போர்ட் ஈச் அதர். இது கண்டிப்பாக உங்கள் ட்ராவல் ரிலேட்டாக நடக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண ட்ரை பண்ணும்போது மேபி இவங்க வந்து உங்களோட பார்ட்னராக வரலாம். இல்லைனா இவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களா வரலாம். மோஸ்ட்லி இவங்க வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ், வெல் செட்டில்டு, வெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் தான் வராங்க. பட் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஹீ இஸ் இந்த பொசிஷன் ஆஃப் ஓரளவுக்கு செட்டில் ஆனவங்க. ஹை அண்ட் வெல்தி, அதாவது ஒரு சூப்பர் டூப்பர் வெல்தி பர்சனா அப்படின்னா இல்லை. பட் ஹீ இஸ் கோயிங் டு பி தட் பர்சன். நீங்கள் அவங்கள மீட் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ், அதாவது அப்பர் ஹேண்ட் இருக்க ஒரு வெல்தி செட்டில்டு பர்சன் அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட க்ளூ. இப்படி தான் நீங்கள் இந்த மாஸ்குலினையோ இல்லை இந்த மாஸ்குலின் எனர்ஜியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் உங்கள் வாழ்க்கையில். இவங்க தான் உங்களுக்கு டெஸ்டின்ட் கவுண்டர் பார்ட். ஒரு விஷயம் முடியும், இதுக்கப்புறம் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ். அப்புறம் கிராஜுவலாக தான் இந்த கனெக்ஷன் டெவலப் ஆகும். இது வந்து வெறும் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஏன்னா லவ்வர் கார்டு வந்து வெறும் லவ் மட்டும் பற்றி பேசுறது. இட்ஸ் அபவுட் அ பார்ட்னர். உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்க ஒரு பார்ட்னர். மேபி பிஸ்னஸில் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட கரியரில் ஒரு பார்ட்னராக உங்களுக்கு வரலாம். அந்த ரிலேஷன்ஷிப் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த மாதிரி செட்டில் ஆக போகிறீங்க. மேபி யூ ஆர் கோயிங் டு லிவ் டுகெதர் மேபி இனிஷியலாக பிகாஸ் ஆஃப் யுவர் ஒர்க் சிச்சுவேஷன், ஒர்க் நேச்சர், யூ கைஸ் மே மூவ் இன் டுகெதர். தென் கிராஜுவலி அது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் whether they are the right person or not. அப்படி நீங்கள் வந்து ரொம்ப கிராஜுவலாக போகும்போது உங்களோட டைம் ஒன்றா இருக்க டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் ரெண்டு பேருமே எந்த அஜிடேஷனும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இட்ஸ் குட் டு பி அரவுண்ட் யூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் காதலாக மாறும். ஸோ திஸ் இஸ் யுவர் க்ளூ. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.